ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் 15ல் இது போல் சூப்பர் அண்ட் ட்ரெண்டியான ஒரு சோக்கர் எப்படி செய்யலாம் அப்படின்றதாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இடையில சொல்லக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம இதுக்கு முன்னாடி ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸில் 14 கிளாஸஸ் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸ் அப்படின்ற டைட்டிலில் செக் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் எல்லாமே இருக்கும், உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது போல் ஒரு பென்டென்ட் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? பென்டென்ட்டில் நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ், நிறைய டிசைன்ஸ் நமக்கு அவைலபிளாக இருக்குங்க. நான் இது போல் ஒரு பென்டென்ட் தான் எடுத்திருக்கேன். ரெட் கலரில் எடுத்திருக்கேங்க. இந்த பென்டென்ட் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். சரிங்களா? நம்ம அந்த எந்த ஹோல்ஸ் யூஸ் பண்ணி வேணுனாலும் நம்ம ஜுவல்லரி வந்து செஞ்சுக்க முடியும். சரிங்களா? இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய இன்விசிபிள் ஜுவல்லரிக்கும் நம்ம இது போல் பென்டென்ட் யூஸ் பண்ணி செய்யலாம். சரிங்களா? இப்போது நம்ம இந்த பென்டென்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு டபுள் லேயர் இருக்கிற மாதிரி ஒரு சோக்கர் வந்து செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் அதுக்கு இந்த பென்டென்ட் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பென்டென்ட் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நமக்கு தேவையான பொருள் வந்து பேர்ல் பீட் செயின். சரிங்களா? இது வந்து நமக்கு மீட்டர் கணக்கில் வந்து கிடைக்குங்க. இப்போ ஒரு மீட்டர் வந்து 20 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி நமக்கு மீட்டர் கணக்கில் கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ மீட்டர் வேணுமோ வாங்கிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த பேர்ல் பீட் செயின் யூஸ் பண்ணி தான் இந்த ஜுவல்லரி வந்து நம்ம செய்ய போகிறோம். இல்லை சிஸ்டர், என்கிட்ட இது போல் பேர்ல் பீட்ஸ் செயினால் பேர்ல் பீட்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கியர் வயரில் பேர்ல் பீட்ஸ் கோர்த்து யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? அதுக்கப்புறம் நமக்கு இது போல் ஹூக் வந்து தேவைப்படும். சரிங்களா? நான் வந்து இது போல் அட்ஜஸ்டபிள் பண்ணுற மாதிரி ஹூக் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு கேஜ் வயர் வந்து இந்த ஜுவல்லரி செய்கிறதுக்கு நமக்கு வந்து தேவைப்படுங்க. நான் கேஜ் வயர் வந்து எடுத்துக்கிறேன். கேஜ் வயர் இல்லை அப்படின்னாலும் ஜம்ப்ரிங்குமே கூட எடுத்துக்கோங்க. கேஜ் வயர் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. உங்கள்கிட்ட கேஜ் வயர்லாம் ஜம்ப்ரிங் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு இது போல் கட்டர் பிளேயர் வந்து தேவைப்படும். சரிங்களா? இவ்வளோதாங்க. இது போல் மினிமலான மெட்டீரியல்ஸ் மட்டுமே வச்சு நம்ம இந்த ஜுவல்லரி வந்து நல்ல கிராண்ட் லுக்கில் நம்ம செஞ்சிடலாம். சரிங்களா? வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இது போல் பேர்ல் பீட்ஸ் செயினை வந்து இது போல் நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் தேவையோ அந்த அளவு லென்த்தில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து 2 லேயராக செய்கிறனால நான் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதே நீங்கள் 3 லேயராக செய்கிறீங்க அப்படின்னா 6 பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது உங்களுடைய விருப்பம் தான், எவ்வளோ லேயரில் செய்கிறீங்க அப்படின்றது. நான் கேஜ் வயரை வந்து இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எடுத்துட்டு கேஜ் வயரை நம்ம இது போல் பேர்ல் பீட்ஸில் நமக்கு இது போல் ஒரு ஹோல் இருக்கும். சரிங்களா? அந்த ஹோல்குள் இது போல் விட்டுட்டு இது போல் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? வீடியோவை கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சரிங்களா? இப்போ நம்ம நிறைய ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்ம இந்த செகண்டாக இருக்கக்கூடிய ஹோல்ஸில் வந்து நம்ம இந்த கேஜ் வயரை வந்து இன்செர்ட் பண்ணிக்க போகிறோம். பார்த்தீங்களா? இது போல் இந்த இடத்துல வந்து நீங்கள் கேஜ் வயர் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. சரிங்களா? நீங்கள் இந்த கேஜ் வயருக்கு பதிலாக ஜம்ப்ரிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? நான் ஜம்ப்ரிங் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஆனால் கேஜ் வயர் யூஸ் பண்ணுறது எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து கேஜ் வயர் யூஸ் பண்ணக்கூடியது சொல்லியிருக்கேன். நம்ம இது போல் இப்படி ரோல் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நல்லா டைட் ஆயிரும். சரிங்களா? அப்படி ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் வந்து கையில் வந்து இது போல் ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது போல் ப்ளையர் யூஸ் பண்ணி நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நமக்கு அது நல்லா ஒரு முறுக்கி இருக்கும், நெருக்கமாக நல்லா முறுக்கி இருக்கும். அப்போ நமக்கு திரும்ப வந்து அது வந்து லூஸ் ஆகாது. சரிங்களா? இப்போ நம்ம கட்டர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த கேஜ் வயர் வந்து இது போல் நீட்டிகிட்ருக்கோங்க. அதை நம்ம இன்னும் நல்லா இது போல் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும். சரிங்களா? இதே போல் தாங்க நம்ம கேஜ் வயர் யூஸ் பண்ணி நம்ம பேர்ல் பீட்ஸ் செயின் வந்து அட்டாச் பண்ணணும். சரிங்களா? இப்போ நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? நம்ம ஒரு பீஸ் வந்து அட்டாச் பண்ணிட்டோம். இதே போலவே நம்ம இன்னொரு பீஸுமே வந்து அட்டாச் பண்ணிடலாம். சரிங்களா? வீடியோவை கவனமாக பாருங்கள்.
இப்போ நம்ம இன்னொரு பேர்ல் பீட்ஸ் செயின் எடுத்துகிட்டு அதே போலவே கேஜ் ஒயர் அதுக்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம செகண்டாக இருக்கக்கூடிய ஹோல் வந்து விட்டுறோம். விட்டுட்டு தேர்டாக இருக்கக்கூடிய ஹோலில் வந்து நம்ம திரும்ப இந்த கேஜ் ஒயரை வந்து போட்டுக்க போகிறோம். சரிங்களா? இதே நீங்கள் 3 லேயராக செய்ய போகிறீங்க அப்படின்னா செகண்டில் இருக்கக்கூடிய ஹோலையுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம அதே போலவே அந்த ஹோல்குள்ளே இது போல் விட்டுக்கலாம். விட்டதுக்கப்புறம் அந்த வயர் வந்து நமக்கு பின்னாடி வழியாக இது போல் வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம கையிலேயே இதை ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் இது போல் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ப்ளையர் யூஸ் பண்ணி நல்லா டைட்டாக இது பண்ணிக்கலாம். இதே போலவே நல்லா அதை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடுங்க. இது போல் ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேஜ் ஒயரை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கேஜ் ஒயரை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. லைட்டாக அதை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அது வந்து நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சைடு, அதாவது நம்மளோட லெஃப்ட் சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இதே போலமே நம்மளோட ரைட் சைடுமே இது போல் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். நான் செஞ்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். சரிங்களா? இப்போ நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இது போல் தான் இருக்கும். சரிங்களா? பாருங்கள், இந்த சைடு வந்து 2 லேயர், இந்த சைடு வந்து 2 லேயர். சரிங்களா? இது உங்களுக்கு 2 லேயர் தான் வைக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் 3 லேயர் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு 4 லேயர் கூட வச்சுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். உங்களுக்கு எப்படி இந்த ஜுவல்லரி வந்து செய்யணுமோ அது போல் வந்து செஞ்சுக்கோங்க. நீங்கள் 3 லேயர் அட்டாச் பண்ணாலும் சரி, 4 லேயர் அட்டாச் பண்ணாலும் சரி, செய்யக்கூடிய மெத்தட் வந்து இதுதான். சரிங்களா? இப்போ நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜம்ப்ரிங் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த 2 லேயரையுமே வந்து நம்ம ஒரே ஜம்ப்ரிங்கில் இது போல் போட்டு கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஹூக் இருக்கும். சரிங்களா? நம்ம தான் ஹூக் எடுத்துருக்கோம்ல, அந்த ஹூக் வந்து அட்ஜஸ்டபிள் ஹூக்கை இது போல் ஜம்ப்ரிங்கில் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு எண்டில் வந்து ஹூக்கை கனெக்ட் பண்ணியாச்சு. அதே போலவே நம்ம இன்னொரு ஜம்ப்ரிங் எடுத்துக்கலாம். அந்த சைடு எண்டில் அந்த ஜம்ப்ரிங்கை இது போல் நம்ம போட்டுட்டு ஹூக்லேயுமே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த சைடுமே நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சோக்கர் நம்ம செஞ்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு இது போல் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவாங்க. இப்போது நம்ம இந்த சோக்கருக்கு மேட்சிங்கான ஒரு இயரிங் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாங்க. பட் ஆனால் என்கிட்ட வந்து இது போலவே ஒரு பெண்டன்ட் வந்து என்கிட்ட இன்னொன்று இல்லை. சரிங்க, இன்னும் 2 வேணும். என்கிட்ட 2 வந்து இல்லை. இயரிங் செய்யணும் அப்படின்னா என்கிட்ட இது 1 தான் இருந்தது. அதனால் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ட்டு நான் வந்து சோக்கர் வந்து செஞ்சுட்டேன். இப்போ நான் இங்கே இயரிங் செய்கிறீங்க அப்படின்னா இது போல் இயரிங்கோட ஸ்டட் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்து இது போல் இந்த பெண்டன்ட்டுக்கு பின்னாடி க்ளூ போட்டு ஒட்டிட்டீங்க அப்படின்னா நமக்கு இயரிங் வந்து ரெடி ஆகிடும். சரிங்களா? நமக்கு இது போல் பட்டனுமே இருக்கும், நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்பவே சிம்பிள் ப்ரொசீஜர் தான். ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. நீங்கள் க்ளூ போட்டு ஒட்டினதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் பக்கம் அதை நல்லா காய விட்டுருங்க. அப்போ அது ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிரும். சரிங்களா? நமக்கு இந்த சோக்கருக்கு மேட்சிங்கான இயரிங்குமே நமக்கு வந்து ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதே போலவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களும் இது போல் சிம்பிள் அண்ட் ஈஸியான ஒரு சோக்கர், அதுக்கு மேட்சிங்கான இயரிங் வந்து செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடலாங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம எம்டி கேர்ள்ஸ் கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜுவல்லரிக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.